ஹோம்மேடு சீஸு எதுவுமே நம்ம கடையில் வாங்கலை. எல்லாமே நாங்கள் சீஸு, அப்புறம் இந்த பீஸா சாஸு, பீஸா ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பீஸா தான் செய்ய போகிறோம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து நம்மள்ட்ட வந்து பீஸா ரெசிபி போடுங்கன்னு சொல்லியிருந்தாங்க. சைராமுக்கு வந்து கால் வலி, அதனால் இன்றைக்கி நம்ம பீஸா செய்ய போகிறோம். வாங்க எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அதுக்காக முதல்ல 350 கிராம் மாவு எடுத்துருக்கோம். ஈஸ்ட்டு, பேக்கிங் சோடா எதுவுமே நம்ம போட போகிறது இல்லை. அதுக்கு ஈஸ்ட்டுக்கு பதிலாக தயிர் ஆட் பண்ண போகிறோம். தேவையான அளவு உப்பு. இதை ஒரு வாட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் அதில் தயிர் ஊற்றிக்கலாம். கலந்து விட்டதுக்கப்புறம் தயிர் ஊற்றிக்கோங்க. நல்ல ஒரு குழியை போட்டுட்டு அந்த குழிக்குள்ளே தயிர் ஊற்றுங்க. கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். மாவை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி லூஸாக பிணைச்சிக்கோங்க. பாருங்கள், பாத்திரத்துலேயும் ஒட்டாமல் கையிலையும் ஒட்டாமல் வந்துருச்சு. இந்த சமயத்தில் நம்ம ஆயில் ஊற்றி பிசைச்சு எடுத்துக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் ஆயில் எடுத்துருக்கோம். இப்படி மாவை இப்படி வச்சு இதை அழுத்தி இதே மாதிரி ரொட்டீனாக பிசைஞ்சுக்கோங்க. நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ பிசைறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ஓஹோ, இப்போ மாவு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பார்த்தீங்களா. இது மேலே அப்படியே ஆயில் ஸ்ப்ரெட் பண்ணி இது ஒரு 2 hours ஊற வச்சிடும். இப்போ வந்து பீஸாவுக்கு வந்து சீஸ் வந்து நம்ம கடையில் வாங்க போகிறது இல்லை, அதுவும் நம்ம வீட்டில் தான் செய்ய போகிறோம். அதை எப்படி செய்கிறதுன்றதையும் இப்போயே பார்த்துடலாம். முழுசாக அதுக்கு 2 லெமன் எடுத்திருக்கேன். நம்ம வினிகர் ஆட் பண்ண போகிறது இல்லை, அதுக்கு பதிலாக தான் நம்ம லெமன் எடுத்துருக்கோம். பார்த்தீங்கன்னா ஒன்றும் தேவையில்லை, இதுவே போதும். நம்ம சீஸ் செய்கிறதுக்கு 1 லிட்டரு ஃபுல் க்ரீம் மில்க் எடுத்திருக்கேன். அதை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாலை வந்து வச்சுக்கலாம். பால் வந்து ரொம்ப சுற்றக்கூடாது. நம்ம வந்து ஒரு 1 நிமிஷத்துக்கு அப்புறமா பாலில் கை வச்சு பார்ப்போம். அப்போ வந்து கையில் சுடுது அப்படின்ற அளவுக்கு மட்டும் இது ஆனால் போதும், ரொம்ப சுற்ற வேணாம். இப்போ வந்து கை வச்சோடனே சுடுதுன்னு தெரியுதா? இப்போ வந்து சிம்பிளாக வச்சுருங்க, வைங்க வைங்க. இப்போ வந்து இந்த லெமன் ஜூஸை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். முதல் கொஞ்சம் ஊற்றிக்கலாம். அப்படியா, பால் தெரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இதை அப்படியே நல்லா தெரிஞ்சிடணும். அதில் வந்து தண்ணியாக வரணும். அது வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, விட்டுறாதீங்க. இந்த நேரத்தில் பாருங்கள் கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள். இதை வந்து தனியாக எடுத்துக்கலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம். இந்த தண்ணி வந்து நம்மளுக்கு தேவைப்படும். இது இப்படியே இருக்கட்டும். இதை நல்லா தண்ணி இல்லாமல் புழிஞ்சு எடுத்துக்கிடுங்க. இப்போ இதை வந்து ஒரு பாலாக உருட்டிக்கலாம். இதில் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். தண்ணி சூடாக தான் இருக்கணும். இந்த சூடாக இருக்கிற தண்ணியில் இந்த பாலை போட்டு நம்ம ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்துக்கிறோம். கிதப்பாக இருக்கு. இந்த மாதிரி எடுத்து பிசைஞ்சு விட்டுக்கோங்க. அப்புறம் நல்லா ஸ்ட்ரெச் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இந்த பவுலில் அப்படியே எல்லா இடத்துலையும் வர மாதிரி வச்சுருக்காங்க. பார்க்க பயங்கரமாக இருக்குன்னு நினைக்காதீங்க. பாருங்க, சீஸ் அப்படி தான் இருக்கும். இந்த சீஸ் இந்த மாதிரி ஈவனாக வச்சதுக்கப்புறம் இதை ஒரு 1/2 hour ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பீஸா சாஸ் செய்கிறதுக்காக 3 குட்டி தக்காளியும் 1 வெங்காயமும் நறுக்கலாம். இதை சும்மா கட் பண்ணி எடுத்துக்கலாம். பீஸா சாஸ் செய்கிறதுக்கு இந்த மாதிரி ஒரு பெரிய வெங்காயமும் 3 சின்ன தக்காளியும் ரஃபாக கட் பண்ணிக்கோங்க. ஏன்டா இதை நம்ம அரைச்சி எடுத்துடுவோம், அதனால் ரொம்ப அழகாக கட் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இந்த ஒரு பச்சை மிளகாயும் சேர்த்து போட்டுக்கலாம். வந்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம்.
அந்த 1/4 கிலோ சிக்கனுக்கு 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1/2 ஸ்பூன் உப்பு. இதை அப்படியே பரட்டி வச்சு பொரிச்சு எடுத்துக்கணும். இப்போ நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருந்த சிக்கனை பொரிச்சு எடுத்தாச்சு. இதை குட்டி குட்டியாக பிச்சு போட்டுடலாம். ஓகே, முதல்ல இந்த இடத்துல ஃபுல்லாக ஆயில் அப்ளை பண்ணிக்கலாம் பீஸா வைக்கிறதுக்காக. அந்த ஸ்பேச்சுலா ஒரு மண்ணாங்கிட்டேயும் காணாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த பீஸா டோ நல்லா சாஃப்டாக இருக்குது. மேடம் வேடிக்கை பார்க்குறாங்க. இங்கே அவர் வந்து பீஸா செஞ்சுக்கிட்டு இருக்காரு. வாங்க நம்ம பக்கத்தில் போகலாம். பச்சை தொழடா படக்குண்டு போ. இங்கே வார் இவன் பீஸா செஞ்சு தர்றதுக்குள்ளே நைட்டு டின்னரை முடிச்சிடலாம் இல்லாண்டு. வைடா. வைத்தா ப்ளீஸ் எல்லாரும் பாருங்கள் என்னோடய நிலமையை. பீஸா செஞ்சு தரேன்னு சொன்னேன். இவன் பீஸாவாக செய்கிறான். உட்காந்து விளையாண்டுக்கிட்டு இருக்கிறான். இந்த மாதிரி நல்லா கையை வச்சு ப்ரெஸ் பண்ணி ரெட் பண்ணிக்கோங்க. ட்ரே ஃபுல்லாக இந்த மாதிரி செஞ்சு வச்சுக்கோங்க. ஃபோக்கை வச்சு இந்த மாதிரி நல்லா கொட்டி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டோ நல்லா வேகும். இப்போ இதில் வந்து பீஸா சாஸ் ஊற்றி நம்ம ரெடி பண்ணி வச்ச ஹோம்மேடு பீஸா சாஸை இதில் போகிற ஒன்றுமில்ல வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். இந்த மாதிரி பீஸா சாஸை ஸ்ப்ரெட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்ச சீஸு துருவி எடுத்துக்கலாம். எங்க இது வந்து நம்ம வீட்டிலேயே பண்ண சீஸு, ஹோம்மேடு சீஸு. எதுவுமே நம்ம கடையில் வாங்கலை. எல்லாமே நாங்கள் சீஸு, அப்புறம் இந்த பீஸா சாஸு, பீஸா செவன் சீஸ் போட்டுட்டு கறியை போட்டுட்டு அதுக்கு மேலே மறு சீஸ் போடணும். இந்த சீஸ் அப்படியே மேலே துருவி கிளச்சி போட்டுக்கலாம். வீட்டில் ரெடி பண்ண இந்த சீஸை வந்து போடும்போது ஃபென்டாஸ்டிக். போதுமப்பா, அடுத்து இதுக்கு எப்ப போதும்? நீ என்ன விட்டு விளாசுறிய? போதும் விட்டுரு. வந்து சிக்கனை போட்டுக்கலாம். என்ன பிச்சு வச்சிருக்கீங்களோ பாருங்க. ஸ்ப்ரிங்காக அழகாக கட் பண்ணி வச்சுருக்கிற ஆனியனை மேலாப்பில் டெக்கரேட் பண்ணிக்கிறோம். அப்படியே எல்லாத்தையும் கூட்டி சீஸை மறு மேலே போடுவியோ? ஆமாம். கேப்சிகத்தை வை மேலே. போதும். கேப்சிகம் மட்டும் மாட்டியோ? கேப்சிகம் சீஸ் எம்புட்டு அதெல்லாம் மெயின் ப்ராடக்ட், கஷ்டப்பட்டு செஞ்சது. இப்போ இதுக்கு மேலேயே நம்ம எடுத்து வச்சிருக்க சீஸை வந்து போட்டுக்கலாம். திரும்ப சீஸா மலைச்சாரல் மாதிரி பொடி விட்டுக்கலாம். ஹோம்மேட் சீஸ் போடுறோம். இப்போ பீஸா ரெடி பண்ணியாச்சு. இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இதை ஆன் பண்ணிவிட்டு 150 டிகிரியில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் அப் அண்ட் டவுனில் இருக்கட்டும். 30 நிமிஷம் வச்சுக்கலாம். ஏற்கனவே நம்ம ப்ரீ ஹீட் பண்ணி எடுத்தாச்சு. ஹோம்மேடு பீஸா சூப்பராக ரெடி ஆகிட்டு இருக்கு. சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அது பீஸா மாதிரி இருக்கா இல்லை ரொட்டி மாதிரி இருக்கா. அழகாக கிறிஸ்பியாக இருக்குது. இப்போ தான் அறுக்க வருது. ஏய் நல்லா தான்டா இருக்கு. சுடுது கைஸ். தயிரில் உள்ள ஈஸ்டே பீஸாவுக்கு போதுமானதாக இருந்துச்சு. உண்மையிலே பீஸா நல்லா சாஃப்டாக சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.